நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு நடந்தது என். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சுக்மா அப்படிங்கிற மாவட்டத்தில் வேலை பார்த்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த கலெக்டர் அலெக்ஸ் பால் மேனன் மாவோயிஸ்டுகளால் கடத்தப்பட்டார். அவர் ஏன் கடத்தப்பட்டார், எதற்காக கடத்தப்பட்டார், எப்படி கடத்தப்பட்டார், மீட்கப்பட்ட பிறகு அவர் நம்மிடம் சொன்னது என்ன? சத்தீஸ்கர் மலைகளும் காடுகளும் நிறைஞ்ச இந்தியாவோட மாநிலம். இங்கே கடந்த ஜனவரியில் புதுசாக உருவான மாவட்டம் தான் சுக்மா. பெரும்பாலும் பழங்குடி மக்களே வாழற இந்த பகுதி 1970களில் இருந்த தமிழக கிராமங்களை நினைவுபடுத்துறது மாதிரி இருக்கு. ரொம்பவும் பின்தங்கின மக்கள் வாழற இந்த மாவட்டத்துக்கு முதல் கலெக்டராக பொறுப்பேற்றுக்கிட்டவர் தான் அலெக்ஸ் பால் மேனன். கடந்த சில நாட்களாக இவரோட பேர் ஊடகங்களால் பெரிய அளவில் உச்சரிக்கப்பட்டது. தமிழகத்தைச் சேர்ந்தவர் அலெக்ஸ் பால் மேனன். கடந்த 2006ஆம் வருஷத்தில் ஐஏஎஸ் தேர்ச்சி அடைஞ்சிருக்காரு. பொதுவாக இளம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை ரொம்ப சென்சிட்டிவான அண்டர் டெவலப்டான டிஸ்ட்ரிக்ட்ஸில் தான் பணியமர்த்துவாங்க. இளம் வயதில் அவர்கள் ரொம்ப துடிப்போடும் ஆர்வத்தோடும் கொள்கை பிடிப்போடும் வேலை பார்ப்பார்கள், நிறைய இனிஷியேட் பண்ணுவாங்க. அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாவோட தான் அப்படிப்பட்ட இடங்களில் போஸ்டிங் கொடுப்பாங்க. அலெக்ஸ் பால் மேனனும் அந்த அடிப்படையில் தான் சுக்மா மாவட்டத்தில் பணியமர்த்தப்பட்டார். சுக்மா மாவட்டத்துக்கு கலெக்டராக பொறுப்பேற்றுக்கிட்ட பின்னால் அடிக்கடி கிராமங்களுக்கு போய் மக்களை சந்தித்து வந்திருக்காரு அலெக்ஸ் பால் மேனன். எப்பவும் போல கடந்த மாதம் 21ஆம் தேதி மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்துக்கு போயிருக்காரு அலெக்ஸ். அந்த பகுதி கொஞ்சம் காட்டு பகுதி, அதனால் காரை ஒரு புறத்தில் விட்டுட்டு பைக்கில் தனக்கு பாதுகாப்பாக உள்ள அவர்களையும் கூட்டிக் கொண்டு அங்கே போய் கூட்டம் போட்டிருக்கிறாரு. மாவோயிஸ்டுகளும் சும்மா அந்த சாதாரண உடையில் துப்பாக்கிகளை மறைத்து வச்சு அங்கே போயிருக்காங்க. அப்போ அந்த மாவோயிஸ்டுகளில் என்ன வச்சுருக்காங்கன்னா, ஏதோ ஒரு ஆள் வானத்தை நோக்கி சுட்டிருக்காரு. சத்தம் வந்தோன்னா அங்கே இருந்த பழங்குடி மக்கள்லாம் ஒரே ஓட்டுக்கும் ஆளு திக்கு திசையும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டாங்களாம். பாதுகாப்பு போன போலீஸுக்காரர் என்ன பண்ணுறாங்கன்னா, கலெக்டரை காக்கணுமா அப்படின்ட்டு துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணியிருக்காரு. உடனே அங்கே இருந்த மாவோயிஸ்டுகள்னா அடுத்தால டக்குன்னு சுட்டவனே உடனே சுட்டான், இன்னொரு ஆளையும் சுட்டான். காவலுக்கு போன 2 போலீஸுக்காரங்களை மாவோயிஸ்ட் சுட்டு கொண்டுட்டாங்க. ஒரு இவர் காரில் ஏறதுக்காக போயிருக்காரு. போனோன்னு அவங்க காரை மறித்து யார் கலெக்டரு அப்படின்னு இருக்காங்க. அப்போ இவன் எங்கள் இப்படி கையை நான் தான் கலெக்டரு அப்படின்னு சொல்லியிருக்கான். கடத்தப்பட்ட அலெக்ஸ் பால் மேனனுக்கு பாதுகாப்பு பணியில் இருந்த 2 ஜவான்கள் இறந்திருக்காங்க. அவங்கள கொடூரமான முறையில் சுட்டு கொண்டு இருக்காங்க. இது மாதிரி மற்றவங்களுக்கும் ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் கலெக்டர் தானாக முன் வந்து அவங்களோட கடத்தல் திட்டத்துக்கு ஒத்துழைச்சிருக்காரு. சுக்மாவில் இருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு சிந்தல் நாத்துங்கிற கிராமம். இந்த பகுதியில் சாலை வசதி, மின்சாரம் எதுவும் கிடையாது. தாண்டேவாடாங்கிற இந்த காட்டுக்குள்ளே தான் கலெக்டர் கடத்தி செல்லப்பட்டிருக்காரு. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒருவர் கடத்தப்பட்ட செய்தி சத்தீஸ்கர் மாநிலம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுமையும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. கலெக்டரை மீட்க மத்திய மாநில அரசுகள் தீவிரமாக களமிறங்கினாங்க. இதுக்காக அரசு தரப்பில் 2 பேரும், மாவோயிஸ்ட் தரப்பில் 2 பேரும் தூதர்களாக நியமிக்கப்பட்டிருந்தாங்க. கலெக்டர் நல்லபடியாக விடுதலை ஆகணும்னு சுக்மா மாவட்டத்தில் சர்ச், மசூதின்னு எல்லா இடங்கள்லையும் பிரார்த்தனைகளும் நடந்திருக்கு. கலெக்டர் அலெக்ஸ் பால் மேனனுக்கு ஆஸ்மா பிரச்சனை இருந்திருக்கு. அதனால் அவருக்கு மருத்துவ உதவி தேவைன்னு சொன்ன பிறகும் கூட
மருத்துவர்களை மாவோயிஸ்ட் அனுமதிக்கல. ஆனா மருந்து பொருள்களை மட்டும் அனுமதிச்சிருக்காங்க. மாவோயிஸ்டோட தூதுவர்களான PT சர்மா, ஹர்கோபாலோட பேச்சுவார்த்தைகளில் உடன்பாடு ஏற்பட்டுச்சு. இதால கலெக்டர் 13 நாட்கள் கழிச்சு விடுதலை செய்யப்பட்டார். அடர்ந்த காடுகள்ங்கிறதால முதல்ல கார்லையும் பிறகு ஹெலிகாப்டர்லையும் மாறி மாறி பயணம் செஞ்சு சுக்மா வந்தடைஞ்சாரு அலெக்ஸ். கலெக்டரோட வருகையை எதிர்நோக்கி காத்திருந்தது இந்தியாவோட ஒட்டுமொத்த மீடியாவும். கலெக்டரும் தவிர்க்க முடியாம ஒரு சில வார்த்தைகளோட தன்னோட பேட்டியை முடிச்சுக்கிட்டாரு. I just want to become normal from tomorrow, take charge and work in Sukma continuously. கலெக்டர் விடுதலையானது தெரிஞ்சதும் தமிழ்நாட்டில் அவரோட சொந்த ஊரான வள்ளியூரில் மகிழ்ச்சி கரபுரண்டது. இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடிச்சும் கலெக்டரோட சொந்த ஊர் மக்கள் தங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க. இதுக்கு கொஞ்சமும் குறைவு இல்லாமல் சுக்மா மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களும் பட்டாசுங்களை வெடித்து கலெக்டரோட விடுதலையை கொண்டாடினாங்க. மாவோயிஸ்டுகளோட நிபந்தனையை அரசு ஏற்றுக்கிட்டு இருக்கு. அதனால கடத்தப்பட்ட கலெக்டர் விடுவிக்கப்பட்டிருக்காரு. மாவோயிஸ்டுகளால் கடத்தப்பட்ட கலெக்டர் அலெக்ஸ் பால் மேனன் இப்போது மீட்கப்பட்டிருக்கார். ஆனா இவர் மீட்கப்பட்டதில் இருந்த அணுகுமுறை சரியா அப்படிங்கிற ஒரு விவாதமும் இப்போ எழுந்திருக்கு. இன்றைக்கி மாவோயிஸ்டுகள் அதிகாரிகளையும் எம்எல்ஏவையும் அல்லது சில சமயத்தில் போலீஸ் அவங்களையும் இன்றைக்கி சிறைப்படுத்தி சென்றிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இன்றைக்கி நிறைய நடந்துகிட்ருக்குது. அரசாங்கம் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அந்த மாதிரி பேச்சுவார்த்தையை நடத்தி அவர்களை கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று இன்றைக்கி இருந்துகிட்ருக்குது. ஆனால் இது ஒண்டி தான் இன்றைக்கி ஒரு முடிவாக, இதற்கு வேறு முடிவுகள் இல்லையா அப்படின்னும் பொழுது, ஒன்று பேச்சுவார்த்தை, இன்னொன்று அவர்களை மீட்பதற்கு. ஏன்னா சில சமயத்தில் 2010 ஒரு 75 போலீஸார்கள் இன்றைக்கி கொல்லப்பட்டார்கள். அந்த மாதிரிலாம் நடக்கிறப்ப அவர்களை மீட்பதற்கான பணிகளை எடுப்பதற்கும் அரசாங்கம் இன்றைக்கி முன்வர வேண்டும். உள்ளூர் மக்களோட ஆதரவுக்கு அந்த மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருக்க மாவோயிஸ்டுகள் தான் பாதுகாப்பானவங்கன்னு அவங்க நம்புறதால தான் சொல்கிறாங்க. மாவோயிஸ்ட் அமைப்பால் அந்த மக்களுக்கான நன்மை தீமைகளை பட்டியலிடுறாரு ரவீந்திரன். இந்த மாவோயிஸ்ட் மூமெண்ட் ஜனங்கள் நடுவில் நிறைய விழிப்புணர்ச்சி கொண்டு வந்துருச்சு. அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துருக்குது. அவங்களுக்கும் ஒரு அடிப்படை உரிமைகள் இருக்குது. அது அவங்களுடைய பிறப்பு உரிமை. அது அவங்கள காத்துக்கிறதுக்கு அவங்களுக்கே ஒரு உரிமை இருக்குதுன்னு ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி கொண்டு வந்துருச்சு. அரசாங்கத்தையும் பீப்புள் ஓரியன்ட் நிர்வாகத்தை அமைக்கிறதுக்கு ஒரு உதவி இருக்குது. இந்த மாவோயிஸ்ட் மூமெண்ட் இல்லைன்னா ஒரு 20-30 வருஷத்தில் வர வேண்டிய பொருளாதார முன்னேற்றங்கள் இப்போ ஒரு 10 வருஷத்துக்குள்ளே இந்த மாவோயிஸ்ட் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கொண்டு வர முடியும் அரசாங்கத்தால். அதனுடைய அரசியல் தாக்கம் இந்த தலித்துக்கிட்டையும் ஷெட்யூல் ட்ரைப் பீப்புள் நடுவில் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நாளைக்கு அமையிற அரசாங்கங்களும் வேறு மாதிரி தான் இருக்கும் இந்த அரசியல் தாக்கத்தினால. ஆனால் இதில் தீமைகள் என்னென்னா, வறுமை கோட்டுக்கு கீழே வசிக்கிற மக்களை காப்பாற்றணும், அவங்களுடைய உரிமைக்காக நம்ம பாடுபடணும்னு தான் அந்த இயக்கம் ஆரம்பமானது. ஆனால் அவங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்தின பின்னால் இப்போ அவங்களுடைய என்ன, அது கொள்கை என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுடைய நிர்வாகத்தை சாதித்து நிறுத்திக்கணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய அவங்களுடைய ஒரிஜினல் ஐடியாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றது இல்லை. பணம் இல்லாமல் அவங்களாலையும் ஒரு நிர்வாகத்தை நடத்த முடியாது. அதனால் இந்த எக்ஸ்டார்ஷன், அதாவது கிட்னாப் பண்ணிக்கிட்டு போய் ரேன்சம் மணி பணம் கேட்குறது, மைனிங் ஆப்ரேஷன் நடத்துகிற இடத்துல மைனிங் கான்ட்ராக்டர்கிட்ட மணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, இது மாதிரி அவங்க ஒரு ஆன்டி சோஷியல் மூமெண்ட்டாக கொஞ்சம் மாறி இருக்குது. அரசோட கவனங்களை ஈர்க்க வேண்டி இந்த மாதிரியான சம்பவங்கள் நடப்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்புமா இருக்கு. மாவோயிஸ்டுகள்டேருந்து மீட்கப்பட்டிருக்கக்கூடிய கலெக்டர் அலெக்ஸ் பால் மேனன் மீண்டும் அதே சுக்மா மாவட்டத்தில் வேலை பார்க்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய அப்பாவும் அதை ஆமோதிச்சிருக்காரு. இன்னைக்கு இவர் கடத்தப்பட்டு மீட்கப்பட்டதால இந்தியா முழுவதும் பாப்புலரான ஒரு கலெக்டராக மாறி இருக்கார். மீடியா வெளிச்சத்துக்கு வந்திருக்கார். ஆனால் இதை தாண்டியும் அவருடைய வேலை முயற்சி அந்த அடிப்படையிலும் அலெக்ஸ் பால் மேனன் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஆளாகத்தான் இருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்து கஷ்டப்பட்டு IAS படித்து சத்தீஸ்கரில் சுக்மா மாவட்டத்தில் போஸ்டிங் ஆகி
அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்களுக்கு கூட நேராக போய் மக்களை நேரடியாக சந்தித்து அவங்க பிரச்சனைகளை தீர்க்க அவர் நிறைய முயற்சிகள் செஞ்சிருக்கார். அந்த வகையில் அலெக்ஸ் பால் மேனன் எப்பொழுதுமே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கலெக்டர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சில மாசங்களுக்கு முன்னால திருமண தோரணங்களோட சந்தோஷமா காட்சியளிச்ச இந்த வீடு இப்போ சோகம் நிறைஞ்ச துக்க வீடா கிடக்குது. இந்த வீட்டோட ஒரே ஆண் வாரிசு சரவணகுமார். திருமணம் முடிஞ்சு 4 மாசம் கூட ஆகாத இந்த புது மாப்பிள்ளை இப்போ உயிரோட இல்லை. திருநெல்வேலி மாவட்டத்தில் மாநகராட்சி பணியாளராக வேலை செய்கிறவர் பரமசிவம். இவரோட செல்ல மகன்தான் சரவணகுமார். சின்ன வயசுல இருந்தே ரொம்பவும் அமைதியானவராக இருந்திருக்காரு சரவணகுமார். திருநெல்வேலியில் பிறந்திருந்தாலும் ரொம்ப காலம் கொடைக்கானலில் தான் வாழ்ந்திருக்காரு. எனக்கு 2 பொட்ட பிள்ளை, ஒரு பையன். அந்த ஒரு பையன் என்கிட்ட 5, 6ஆம் கிளாஸ் வரை படித்தான். அதுக்கப்புறம் அங்கே மச்சின வீட்டில் படிக்கட்டும் அப்படின்ட்டு கொடைக்கானலில் நல்லா படிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு அங்கே படிக்க வச்சான். அங்கே தான் மச்சனந்தான் கூட வளர்த்துட்டு அங்கே இருந்த பிள்ளை மாதிரி வளர்த்தாரு. சரவணகுமாரோட மாமா தங்கவேலு கொடைக்கானல் மாநகராட்சியில் வேலை பார்க்குறவர். இவரோட ஒரே மக சத்யா. சத்யாவோட சேர்த்து சரவணகுமாரையும் தன்னோட பிள்ளை போலவே வளர்த்துருக்காரு தங்கவேலு. விசேஷ நாட்களுக்கு மட்டும் திருநெல்வேலி வரவர் சகோதரிகள் மேலே ரொம்ப பாசமாக இருந்திருக்காரு. வீட்டில் அமைதியான பையன், பாசக்கார பையன். அக்கா தங்கச்சிட்டு எல்லாம் நல்ல வேலை பார்த்துட்டு பிள்ளைகளுக்கு துணிமணிக்கு எல்லாத்துக்கும் ரூபா கொடுப்பான். வந்து நல்லது கெட்டது கல்யாண காட்சிக்கு வருவான். ஆண் வாரிசு இல்லாத தங்களோட கடைசி காலத்தை சரவணன் தான் பார்த்துக்கணும்னு நினச்ச தங்கவேலு அவருக்கு சத்யாவை திருமணம் செஞ்சு வைக்க முடிவெடுத்திருக்காரு. அவரோட அந்த முடிவு தான் சரவணகுமாரோட வாழ்க்கையையே முடிச்சு வைக்கிற முடிவா அமைஞ்சிருக்கு. சத்யா சின்ன வயசுல இருந்தே சராசரி பெண்கள் போல தான் இருந்திருக்காங்க. எப்பவும் துருதுருன்னு விளையாட்டு பொண்ணா இருந்திருக்கிற சத்யா விளையாட்டாவே காதலிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட காதலன் கனகராஜ். கொடைக்கானல்ல கனகராஜ் கூட பல இடங்கள்ல சுத்தி தெரிஞ்சிருக்கிறாங்க சத்யா. இவங்களோட காதல் மெல்ல தங்கவேலுக்கு தெரிய வர சத்யாவை விசாரிச்சிருக்காரு. ஆனா தான் யாரையும் காதலிக்கவே இல்லைன்னு உறுதியா மறுத்திருக்காங்க சத்யா. ஆனாலும் சத்யாவோட நடவடிக்கையில சந்தேகப்பட்ட தங்கவேலு சரவணகுமாருக்கும் சத்யாவுக்கும் சீக்கிரம் திருமணம் செஞ்சு வைக்க நினைச்சிருக்காரு. ஆனா சரவணனும் சகோதரிகளுக்கு முதல்ல திருமணம் முடிக்கணும்னு சொல்லி கல்யாணம் வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. தங்கச்சிமாருக்கு அக்காமார்களுக்கு முடிச்சோன்னே தான் நான் முடிப்பேன்னு அவன் நிலையாக நின்னான். இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டான்னு. அதுக்கப்புறம் அவங்க அத்தை மாமா வந்து எனக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க. எல்லோரும் பொண்ணு கேட்காங்க. என் மகனை கெட்டுவீங்க, 4 பேர் பொண்ணு பார்க்காங்க. எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. எனக்கு இந்த பொண்ணு கூட இருக்கிறவங்களும் கல்யாணம் முடிஞ்சிட்டு அதனால் கெட்டி வைங்கன்னு சொன்னோன்னா அவங்க நெருக்கடி, அத்தை மாமா நெருக்கடியில் கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. திருமணமும் சிறப்பாகவே நடந்திருக்கு. திருமணத்துக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காத சத்யா சரவணன் கூட சந்தோஷமாகவே வாழ்ந்திருக்காங்க. 2 பேரும் அண்ணியும் குண்ணியமாக நல்லா ஜாலியாக பண்ணுவாங்க, நக்கல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. வீட்டில் யாருக்கும் என்ன நல்ல சந்தோஷமாக தான் இருக்குது. எல்லோரும் பார்த்தாலும் சந்தோஷமாக தான் இருப்பான். இந்த சமயத்தில் தான் ஒரு நாள் காலையில் சரவணன் வீட்டுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. ஃபோனை எடுத்து ஏதோ ரகசியமாக பேசியிருக்காங்க சத்யா. அப்புறமா சரவணன் கிட்ட போய் நம்மோட கல்யாணத்துக்கு வராத தன்னோட நண்பர்கள் இப்போ வந்திருக்கிறதாவும் அவங்களுக்கு அட்ரஸ் தெரியாததால் அவங்கள அழைச்சிக்கிட்டு வரும்படியும் சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த ஃபோன் யாருன்னு தெரியல. இவ தான் அந்த ஃப்ரெண்டு, அந்த ஆள் வந்திருக்கு, போய் கூப்பிட்டுவாங்க, வீடு தெரியாதுன்ட்டு இவங்களுக்குள்ளே பேசியிருக்காங்க. சத்யாவோட பேச்சை நம்பி
வெளியில் போயிருக்காரு சரவணன். ரொம்ப நேரம் ஆகியும் வீடு திரும்பாமல் இருந்திருக்காரு சரவணன். வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி கேட்காங்க சரவணகுமார் நாட் ரீச்சபிள்னு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு கரெக்டாக 1 மணி வரை நாட் ரீச்சபிள்னு வந்திருக்கு. 3 மணிக்கு மேலே சுவிட்ச் ஆஃப்னு வந்துட்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஏரியா தெரியாதா, எங்கே போனால் எது போனால் தெரியல. ஆளுக்கு ஒரு திசையை போய் தேடுங்கடான்னு சொல்லி ஒரு இடத்துக்கு தேடணும். நேரம் போக போக பதட்டமடைஞ்ச சொந்தக்காரங்க காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. 9ஆம் தேதி காலையில் 10:15 மணிக்கு வந்து அவங்க அப்பா புகார் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இதை விசாரிக்கும் போது தான் இந்த சத்யாவுக்கு கனகராஜுக்குள்ள பழக்கம், அந்த ஒரு 2-3 பிரச்சனைகள், இவ யாருக்குமே சத்யாவை காணாமல் போனது, இந்த பிரச்சனைகள்லாம் தெரிய வந்தது. விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் சத்யா காணாமல் போன போது கொடைக்கானல் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட புகாரையும் சரவணன் வீட்டுக்கு வந்த ஃபோன் கால்களையும் விசாரிச்சிருக்காங்க. எங்கள் வீட்டில் உள்ள ஃபோனு, எங்கள் பொண்ணோட அப்பாவு ஃபோனு, இப்போ பையனு உள்ள ஃபோன் எடுக்க முடியல. இது போக அதுக்கப்புறம் அந்த இப்போ ஏற்கனவே ஒரு கனகராஜின்னு ஒரு பையன் அந்த பொண்ணை சேர்த்து வச்சுருக்கான்னு சொன்னால் அந்த உள்ள ஃபோனையும் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்த பையன் இந்த பொண்ணுக்கு அடிக்கடி இந்த வீட்டில் உள்ள ஃபோனுக்கு, சித்தப்பா வீட்டில் உள்ள ஃபோனுக்கு அடிக்கடி பேசுகிறான். இந்த சித்தப்பா வீட்டில் உள்ள ஃபோன் வந்து இந்த அவள் கையில் தான் இருந்திருக்கு. ஃபோன் வந்தால் கையில் எடுத்துகிட்டு வெளியில் போயிடுவா. ஃபோன் சப்போஸ் கேட்டால் கூட நான் பேசிட்டு தரேன், ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிடுவா. கொடுக்கறதே கிடையாது. அந்த செல்ஃபோனை சத்யா அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கிறது தெரிய வர சத்யா மேலே சந்தேகப்பட்டிருக்காங்க. சத்யா கிட்ட விசாரிச்சதுல தான் உண்மை வெளிவந்திருக்கு. சத்யா, சரவணகுமார், சத்யாவோட பேரண்ட்ஸ் எல்லாருமே திருநெல்வேலிக்கு வந்து தங்கியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சத்யா கனகராஜுக்கு ஃபோன் பண்ணி அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு சொல்லி ஒரு இண்டிகா காரில் வந்து நம்ம திருநெல்வேலியில் ஒரு லாட்ஜில் தங்கியிருக்காங்க. மறுநாள் காலையில் RMKV பக்கத்தில், ஜவுளி கடை பக்கத்தில் நின்றுட்டு ஒரு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து சரவணகுமாரை வர சொல்கிறாங்க. சத்யாவும் கனகராஜும் போட்ட திட்டத்தை அறியாத சரவணன் அவங்க சொன்ன இடத்துக்கு பஸ் ஏறி போயிருக்கிறாராம். ஆனால் அவங்க சொன்ன இடத்துல யாருமே இல்லாமல் இருந்திருக்காங்க. உடனே சத்யாவுக்கு ஃபோன் செஞ்சு விஷயத்தை சொல்லியிருக்காரு சரவணன். இன்னும் கொஞ்ச நேரம் தேடி பார்த்துட்டு வாங்கன்னு சரவணன் கிட்ட சொன்ன சத்யா உடனே கனகராஜுக்கு ஃபோன் போட்டிருக்காங்க. சரவணன் போட்டிருந்த சட்டையோட அடையாளத்தையும் அவர் வெயிட் பண்ணுற இடத்தையும் சொல்லியிருக்காங்களாம். சரவணன் நின்றுட்டு இருந்த இடத்துக்கு காரில் வந்திருக்காரு கனகராஜ். சரவணன் கிட்ட ஏதோ பேசி அவரை காரில் ஏற்றி அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறாங்க. ஊருக்கு வெளியே கார் போனதும் சரவணனை வலுக்கட்டாயமாக குடிக்க வச்சிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பூச்சி மருந்து கலந்த மதுவை குடித்ததால் ரொம்ப சீக்கிரமாக சுயநினைவு இழந்த சரவணனை காருக்குள்ளேயே கொலை செஞ்சதா இப்போ போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இவங்க அந்த காரில் ஏற்றி அப்படி கூட்டிகிட்டு போகிறவங்க இவனுக்கு வலுக்கட்டாயமாக மதுவெல்லாம் ஊற்றி கொடுத்து வத்தலை குண்டை தாண்டினதுக்கப்புறம் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க பூச்சி மருந்தும் இப்போ மதுவில் கலந்து கொடுத்து அப்படி கைத்தை வச்சு கழுத்தை இறுக்கி கொன்று பாடியை போட்டு வந்துடுறாங்க. அவங்க சொன்ன தகவல் படி சரவணனோட உடம்பை கொடைக்கானல் போகிற வழியில் இருக்கிற மயிலாடும் பாறைங்கிற இடத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மீட்டிருக்கிறாங்க. தங்களோட மகன் உயிரோட வருவான்னு
எதிர்பார்த்து காத்திருந்த சரவணனோட பெற்றோர் சரவணன் இறந்து போனாருங்கிற விஷயம் தெரிஞ்சு அதிர்ந்து போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் தங்க கூடவே இருந்த சத்யாதான்னு அறிஞ்ச சரவணனோட குடும்பத்தினர் அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் மீளலை.